சாகிப் டிராவல்ஸ் பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் காயல் அகமது சாகிப். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் களம் தற்போதே சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. நாளைய தினம் பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர் கூட தமிழ்நாடு வருகை தர இருக்கிறார். இந்த நிலையில விசிகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்பி ரவிக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த முறை ஆட்சி அதிகாரத்துல விசிக பங்கு கேட்க மாட்டோம். ஆனா இரட்டை இலக்கங்கள்ல தொகுதி கேட்போம்னு ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. இது தற்போது அரசியல் வட்டாரத்தை பேசு பொருளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆட்சி அதிகாரம்ன்றது விசிக சொன்னது ஒரு ஏமாற்று சொல்லுதானான்ற மாதிரியான பல்வேறு எதிர்க்கட்சிகள் கூட கேள்விகள் கூட எழுப்புறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? யாரு அப்படி கேக்குறா? ஏமாற்று சொல்லுதானான்னு எந்த எதிர்க்கட்சி கேக்குறாங்க? இல்ல எதிர்க்கட்சி இப்ப எல்லா கட்சியும் அந்த இதை பேசுறாங்கடா, உங்களுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள்லாம். ஆதரவாளர் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில இங்க கருத்து சுதந்திரம் உள்ள கட்சி விசிக கட்சிங்க. ஒவ்வொரு தொண்டனும் தலைவராக உருவெடுத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. ஓகே. அண்ணன் ரவிக்குமார் அவர்களை பொறுத்தவரை எனக்கு நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர். விசிகவுடைய பொதுச் செயலாளர். அதிர்ந்து பேசக்கூடியவர். ரொம்ப யோசிச்சுதான் என்ன செய்வார், நிதானமான ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அவர் பேசக்கூடிய கருத்தலா இருக்கட்டும், அப்படித்தான் பேசுவார். எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர். அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே மாதிரி பல தலைவர்கள் இருக்கிறார்கள். விசிகாவை பொறுத்தவரையில பல மாநில தலைவர்கள் இருக்கிறார்கள், பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், மண்டல தலைவர்களா இருக்கிறார்கள். அவர்களா ஒவ்வொரு கருத்தை சொல்வார்கள். உதாரணமா எடுத்துக்கிறீங்களேன், 40 சீட் நாங்க கேட்போம்னு ஒரு தலைவர் சொல்லுவாரு, ஒரு பொறுப்பாளர் சொல்லுவார். பொறுப்பாளர் வைத்துக் கொள்ளுங்களேன், மாநில பொறுப்பாளர் சொல்லுவார். இன்னொரு ஆள் சொல்லுவார், 25 சீட் நாங்க கேட்போம், ஆட்சியில பங்கு கேட்போம்னு சொல்லுவார். மற்றொரு நபர் சொல்லுவார், நாங்க துணை முதலமைச்சர் முதலமைச்சர் வேணும். இன்னொரு ஆள் சொல்லுவார், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என்று சொல்வார். இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை பொறுத்தவரை எல்லாருக்கும் கருத்து சொல்லக்கூடிய அந்த சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்கள், அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இதற்கு உடனே நாங்க ஆட்சியிலே வரமாட்டோம், அதிகாரத்தை வரமாட்டோம் அப்படின்னு அர்த்தமா இல்ல. அது தெளிவா அவர் சொன்னாரு. முழுமையாக நீங்க அவருடைய பேட்டியை கேளுங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொள்கை முழக்கம். 1999 சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அந்த கால சூழல் அமையும் போது கண்டிப்பா நாங்க ஆட்சியில் அமர்வோம், அதிகாரத்தில் அமர்வோம் சொல்றாரு. 2024 நிலைமை என்ன அப்படின்னு என்ன யாரு கேட்கிறா? செய்தியாளர்கள் கேட்கிறாங்க. அப்புறம் செய்தியாளர்கள் 2024 உங்க நிலைப்பாடு என்ன என்று கேட்கும் போது கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்கு? உண்மையை சொல்லுங்களேன். கிரவுண்ட் ரியாலிட்டி திமுகவுக்கு சாதகமா இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் தான் அந்த தலைமையில் தான் இந்த இந்தியா கூட்டணியே இங்க இருக்கிறது. அப்படிதானே? உண்மை தானே? அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தான் அதிகமான தொகுதிகளை போட்டியிட முடியும். அவங்க கூட்டணி தலைமை வகிக்கக்கூடிய திமுக அதிக பெரும்பான்மை பெற்று அவர்கள் தனித்து ஆட்சி அமைப்பார்கள் என்று சொல்கிறார். இது அண்ணனுடைய கருத்து. திமுக அதிக பெரும்பான்மையாக நிக்க போறாங்களா, அவங்க தனித்து ஆட்சி அமைப்பாங்களா, அல்லது எல்லா இந்தியா கூட்டணிக்கு அமைச்சர்களை பயந்தளிப்பார்களா என்பதை நாம யாரும் சொல்ல முடியாது. ஏன் அண்ணன் ரவிக்குமாரே சொல்ல முடியாது. ஏன் எழுச்சி தமிழர் திருமாவளவனே சொல்ல முடியாது. முடிவெடுக்கக்கூடிய இடம் யாரு? அது திமுக மெஜாரிட்டியா இல்லைங்க நாங்க கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்றது யாரு முடிவு பண்ணுவா? திமுக தலைமை தானே முடிவு பண்ணணும். ஸ்டாலின் தானே முடிவு பண்ணுவாரு. அத சரி, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நாங்க 2026 கேட்க மாட்டோம்னு சொன்னா விசிகாக்கு 2 அமைச்சர் பதவி தர்றோம்னு சொல்றாங்க. மாட்டோம்னு சொல்லுவாங்களா? வேண்டாம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அப்ப அப்படி கருத்து அல்ல. இன்றைக்கு பார்த்தீர்களா, ரவிக்குமார் அப்படி சொல்லிவிட்டார் என்று எதிர்கருத்து வெளியிடக்கூடிய எதிர்கட்சிகள், குறிப்பா அதிமுகவுடைய நண்பர்கள், என்னைக்காவது எடப்பாடியா சொல்லியிருக்காரா இந்த மாதிரி? ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு திமுக எங்களுக்கு தரல. சரி, நாங்களும் அந்த கோரிக்கையை என்ன செய்யறோம்? உங்க கருத்துப்படி 2024 நாங்க கோரிக்கை வைக்கல வச்சுக்கிருவோம். நீங்க தர ரெடியா இருக்கீங்களா? எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு தர்றதுக்கு அதிமுக தலைமை என்னைக்காவது கூப்பிட்டு அழைத்திருக்காங்களா? அந்த கோரிக்கையை வைத்திருக்காங்களா? எங்களுக்கு வாங்க உங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம், நாங்க அதிகாரத்துல பங்கு தரோம் என்னைக்காவது எடப்பாடியார் எங்க தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரா? இல்ல. அப்ப இந்த எல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த விஷயத்தை அணுக வேண்டும். கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது தலைவர், கட்சி விசிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவங்க தான் அறிவிப்பார்.
அவரும் என்ன செய்ய மாட்டாரு, போற போக்குல அறிவிக்க மாட்டார். தலைமை கழகத்த நிர்வாகிகளை அழைத்து, மேல்மட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு தீர்மானம் போட்டு தான் என்ன செய்வாங்க, இந்த கூட்டணி என்று முடிவு பண்ணுவார்கள். இல்ல இப்ப கூட்டணியில வந்து நம்ம வந்து விசிகாவுக்கு ஒரு வலுவான எங்களுக்கு இத்தனை சீட்டு குடுங்க அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லையா? எங்களுக்கு ஒரு நிர்பந்தம்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு, மாட்டீங்களா? ம். வாய்ப்பு இருக்கு. அதே ரவிக்குமார் வந்து டபுள் டிஜிட்ல கேட்போம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இது ஏதோ வந்து ஆனா ரவிக்குமார் வந்து இப்படி சொல்லிவிட்டார். பொதுச் செயலாளர், விசிக பொதுச் செயலாளரு. அவர் வந்து திமுகவுக்கு வந்து சாதகமா பேசிட்டாருங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்றாங்க. விசிகவுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அண்ணன். ரவிக்குமார் அண்ணனுடைய கருத்து இப்படி இருக்குன்னு சொன்னா, நாளைக்கு தலைமை நிர்வாகிகள் எல்லாம் கூடி, தலைவர் இல்ல ஆட்சியில பங்கு கேட்போம், அதிகாரத்துல பங்கு கேட்போம்னு ஒரு முடிவு வந்துச்சுன்னா, ரவிக்குமார் அண்ணன் முடிவை மாத்திக்கிடுவாரு. அதே ரவிக்குமார் அண்ணன் பேட்டி கொடுக்க போறாரு. கண்டிப்பா எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுங்க, அதிகாரத்துல பங்கு வேணுங்க. அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொண்டருடைய நிலைப்பாடு. கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய முகாமுடைய பொறுப்பாளர்கள், நகர பொறுப்பாளர்கள், வந்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே ஒருமித்த குரல்ல இருக்கிறோம். நமக்கு வந்து வரக்கூடிய ஆட்சியில் நம்ம பங்கு வேணும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால், அந்த தீர்மானத்தை தானே சொல்ல போறாரு ரவிக்குமார். அப்படி வந்து தீர்மானம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. அதுக்கு இப்போ எந்த விதமான அவசியம் ஏற்படவில்லை. தேர்தல் அறிவிப்பு டைம்ல வெளியிடக்கூடிய விஷயங்கள். இல்ல இது எத்தனை கட்சிக்கு சீட்டு வந்து பலவீனம் ஆயிராதா? இது என்ன முன்பே வந்து பலகீனம்? அறிவிக்கிறது. ம். இது என்ன பலகீனம்னு கேட்டேன். இப்போ எங்க கூட்டணியில வந்து விசிக மட்டுமா இருக்கு. இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் இருக்கிறது. அவங்க ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும்னு அடம்பிடிக்கிறாங்களா இல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே இருக்கிறது. இல்ல எங்களை அமைச்சரவையில் இடம் போட்டா நாங்க கூட்டணியில இருப்போம்னு சொல்றாங்களா அவங்க? இல்ல. பாமக இருக்குது, முஸ்லிம் லீக் இருக்கிறது, மதிமுக இருக்கிறது. எந்த கட்சியுமே இந்த கோரிக்கையை வைக்கவில்லை. அப்ப விசிக மட்டும் இந்த கோரிக்கையை வைக்கணும்னு நீங்க ஏன் எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னர், மெயின் பார்ட்னர் வச்சுக்கிறீங்க. திமுகவுக்கு அடுத்து வந்து அந்த இந்தியா பிளாக்ல இருக்கக்கூடிய பெரிய கட்சி எங்க கட்சின்னு வச்சுக்கிறோமே, விசிக கட்சி வச்சுக்கிறோம். அதுக்காக நாங்க வந்து அப்படி பண்ணணுமா? அப்படிலாம் இல்ல. கண்டிப்பா தேவைன்னா கேட்போம். அது எங்களுடைய ஓகே. கொள்கை முழக்கம். ஆட்சியில பங்கு, அதிகாரத்து பங்கு என்ன? ஆட்சியவே நாங்க அமைக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்கோம். கொள்கை வெல்ல களப்பாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றம் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்ப நீங்க அது சொன்ன எல்லாம் கருத்து கொள்கை அண்ணன் முழக்கம். திருமாவளவன் அவருடைய கருத்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா தனியா? 2031 நான் திருமாவளவனாகிய நான் முதல்வர் வேட்பாளர் யாரெல்லாம் ஒத்துக்கிட்டா வாங்கன்னு கேட்டாரே, ஒரு போய் யாருமே வரலையே. பத்திரிகையாளர்களை நேரடியா வைத்துக் கொண்டு நீங்க வந்து ஆட்சியில பங்கு, அதிகாரத்து பங்கு எல்லாம் பேசலப்பா. 2031 விசிகவுடைய சார்பாக திருமாவளவனாகிய நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. யாரெல்லாம் என்ன முதல்வரா ஏற்றுக்கொள்றா சொல்லு பாப்போம் கேட்டார, ஒரு பயில காணோம். அதிமுக குறை சொன்ன அதிமுக அணியில வந்து அருமையான கருத்து. 2031 அண்ணன் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக்கணும் வந்தாங்களா? வரல. அப்ப அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு வந்து அண்ணன் ரவிக்குமார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலன்னு சொன்னா அப்படியே கடந்து போயிருக்கும். ரவிக்குமார் அண்ணன் அப்படி சொன்னதுனாலதான் இன்னைக்கு பேசு பொருளா ஆகிறது. அந்த இப்ப அடிப்படையில பொதுச்செயலாளர் ரவிக்குமார் ஒரு தேங்க்ஸ் இரட்டை சொல்லிடுவோம். இலக்குல வந்து இரட்டை இலக்குல வந்து தொகுதி கேட்கலாம்னு இருக்கீங்க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அதை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஸ்டாலினோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? தெரியலையே, அது ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் தானே கேட்கிறோம். அவருடைய நிலைப்பாட வந்து நமக்கு தெரியாதுல்ல. ஒவ்வொரு கட்சியும் ஏதாவது 234 தொகுதி தான் இருக்குதுங்க. ஓகே. விசிக்கு ஆசைப்படுவது போலவே எல்லா கூட்டணி கட்சியும் ஆசைப்படுவார்கள். அப்படிதானே? இது தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு, கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் முடிந்த பிறகு அந்த தொகுதி பங்கீடு குறித்த சப்ஜெக்ட். இதை இப்பவுமே வந்து பூதகரமாக்குற காரணம் என்னன்னா, அந்த கூட்டணிக்குள்ள இந்தியா பிளாக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்தி விடலாமா? இதை வைத்து வந்து அவங்களுக்குள்ள கூட்டணியில ஒரு ஏதாவது முகமுறிவு மாதிரி யாராவது பேச மாட்டாங்களா? இதை வைத்து ஒரு பிளவை உண்டு பண்ண மாட்டோமாங்கிற சக்திகள், சில தீய சக்திகள் செயல்படுகிறது. இல்ல இந்த ஆனா அவங்க பிரச்சனை தெளிவா கிளப்பினவர் இருக்கிறாங்க. ரவிக்குமார். பிரச்சனை இல்லைங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும், எங்களுக்கு 50 தொகுதி வேணும், அமைச்சரவையில பங்கு வேணும். இதுதான் பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தை. ஓகே. இப்படி ரவிக்குமார் அண்ணன் சொல்லியிருந்தானா இது பிரச்சனைக்குரிய வார்த்தையா இருந்திருக்கும். ஆட்சியில பங்கு கேட்க மாட்டாங்க, அதிகாரத்துல பங்கு கேட்க மாட்டாங்கன்னா கூட்டணிக்குள்ள ரிலாக்சேஷன், எங்களுடைய ஒற்றுமை புரிந்துணர்வை வந்து என்ன செய்யுது காட்டுது. இதை பிடித்து கொண்டு நாளைக்கு வந்து பங்கு தரதா இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். எங்களுக்கு 2 அமைச்சர் தர இருக்கா, 4 அமைச்சர் தரதுக்கு ரெடியா இருக்கான்னு வச்சுக்கோ தளபதி. ரவிக்குமாரே சொல்லிவிட்டார், நாம ஏன் கொடுக்கணும் அப்படி முடிவு எடுக்க மாட்டாரு. கூட்டணி ஆட்சிதான், கூட்டணியை நம்ம எல்லாம் சேர்ந்து அமைச்சர்ல பங்கெடுப்போம் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து திமுக எடுத்துட்டுன்னு வைங்களேன், அவங்கதான் மேஜர் பார்ட்னர்.
அவங்கதான் வந்து 150 தொகுதியில் நிற்கக்கூடிய அளவுக்குள்ள சக்தி அவங்ககிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் உண்மை தானே, ஃபேக்ட் தானே. அப்ப அவங்க வந்து சரி, ஒரு ஒரு 4 அமைச்சரை விசிகா கொடுங்க, ஒரு 2 அமைச்சரை காங்கிரஸ் கொடுங்க அப்படின்னு முடிவு எடுத்தாங்கன்னா, இல்ல இல்ல விசிகா மட்டும் கொடுக்க கூடாது. ஏன் ரவிக்குமார் சொல்லிட்டார்ல, எப்படி சொல்ல போறாங்களா? சொல்ல போறது இல்லை. ஆனா அப்ப ஒண்ணு, விடுதலை விசிக சிறுத்தைகள் தலைவர் விசிக தலைவர் திருமாவளவன் கொளுத்தி போடுங்க, நம்மளை பத்தி யாரும் பேசாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் மூலமா ஏதாவது ஒரு பற்ற வைக்கிறாரா நெருப்ப? அது பத்த வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, டெல்லியில உட்காந்துட்டு இங்க பத்தி எரிய வச்சிருவாரு. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் அதுதான். அது ரவிக்குமார் சொல்லி எதுக்கு பத்த வைக்கணும்? பத்த வைக்கிறதுக்கு எங்களை மாதிரி ஆட்களே போதும்னு வைங்களேன். ரவிக்குமார் எல்லாம் தேவையில்லை. இல்ல அப்படி இல்ல, அப்படிப்பட்ட கருத்துலாம் இல்ல. திரு விசிகா குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து வந்துகிட்டே தானே இருக்கு. நாங்க என்ன அவுட் ஆஃப் ஸ்கோப்லயா இருக்கோம்? இல்ல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரையில எல்லா செய்தி ஊடகங்களும் பத்திரிகையிலும் பரபரப்பா நியூஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. எங்களுடைய செய்தி, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய செய்தி இல்லாத ஒரு பத்திரிகை இல்ல. அந்த அளவுக்கு வந்து முன்னேறி இருக்கும். இதை ஒரு பேசுபொருளாக்கி குளிர் காய வேண்டாம். பத்தி போடுறதுக்கெல்லாம் வந்து கொளுத்தி போட்டுதான் போடணும், பத்தி போடணுங்கிற நெருக்கடி ஒன்றும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒண்ணு இல்ல. அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அந்த கருத்துக்கு நிச்சயமாக என்ன விளக்கம் என்று விரிவாக விளக்குவார். அவர் எல்லா விஷயத்தையும் உள்வாங்கித்தான் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் கட்சி நிலைப்பாடு என்று அவர் அறிவிக்கவில்லை. தன்னுடைய நிலைப்பாடாக அறிவித்திருக்கிறார். இரட்டை ஒட்டுமொத்த இலக்கம் விடுதலை சிறுத்தை இரட்டை இலக்கம்னு சொல்றீங்க. அப்ப இரட்டை இலக்கம்னா அப்படி ஒரு 10 தொகுதியா, 20 தொகுதியா, எத்தனை தொகுதியான ஒரு கேள்வி எழும்பும்ல. அதை பேசலையே ரவிக்குமார் அவர்கள். 99 தொகுதியாக கூட இருக்கலாம்ல. 99 தொகுதி இரட்டை இலக்கம் தான். அது அண்ணன் ரவிக்குமார் வந்து சொல்லுவாரு. ஏன்னா கட்சியில அந்த அப்படி ஒரு முடிவு எடுக்கல. கட்சியுடைய அந்த ஒட்டுமொத்த தொண்டர்கள் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா, ஆட்சியில நமக்கு வந்து வரணும், அதிகாரத்துல நம்ம பங்கெடுக்கணும், நிறைய தியாகம் பண்ணியிருக்கிறோம். ஒரு காலத்துல நீங்க எப்படி புரிஞ்சுக்கலுங்களேன். இப்போ திமுக எடுத்துக்கொள்ளுங்க. திமுக டக்குன்னு கட்சியா பரிணாமம் ஆகல. திராவிட கழகம் என்று பகுத்தறிவு கொள்கையை உள்வாங்கி அப்படி அண்ணா மூலமா வந்ததுதான் திமுக. இப்ப திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய நீங்க மனித மக்கள் கட்சி எடுத்துக்கிறீங்களேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு ஒரு அமைப்பு தான் வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து மனித மக்கள் கட்சியா வந்தது. இப்படிப்பட்ட கேடர் பேஸ் மூமெண்டாகத்தான் வந்தாங்க. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி வந்தாங்க? அந்த பட்டியலின சமூகத்தினுடைய அந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு அமைப்பு கட்டிதான் தலித் பிராந்த இந்தியாஸ் அந்த அந்த மாதிரிலாம் டிபிஐ எல்லாம் வந்து அதுக்காக போராடி வந்து அப்புறம் அரசியல் பாதைக்கு வந்தவர்கள் தான். அப்ப அவங்களாக வந்து பாத்தீங்கன்னா அந்த விசிகாவுடைய இப்போடைய நிலைமை என்னன்னா, தலித் சமூகம் மட்டும் இல்ல, நான் தலித் அதிகமா இருந்தாங்க, இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, எல்லாம் வந்து ஒரு பொது கட்சிமா வழி விட்டது. ஆனா அந்த ஒட்டுமொத்த கட்சி நிலைப்பாடு என்ன? இவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு உண்டாகி இருக்கிறோம், நம்ம ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும் என்றுதான் விசிகா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் வந்து என்ன செஞ்சிருக்கான், முடிவில் இருக்கிறான், ஆசைப்படுகிறான். தலைமை வந்து முடிவு செய்யும். அது தலைவர், விசிகாவுடைய தலைவர் எதை முடிவு செய்வார். ஓகே சார். விசிகவுடைய தேர்தல் நிலைப்பாடு குறித்து பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.